ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா EMF கொஸ்டின் பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா 25 கொஸ்டின்ஸ் நெட்வொர்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ வந்துட்டு சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூவில் கேட்ட EMF கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா காஸ் லா. ஸோ டெல்டா டி ஈக்குவல் டு ரோவின் வந்திருக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு என்னன்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மோனோபோல் இருக்கும். அது வந்துட்டு டெல்டா பி ஈக்குவல் டு 0. தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ டெல் கிராஸ் ஈக்குவல் டு 0. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னன்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா டெல் கிராஸ் ஹச் ஈக்குவல் டு ஜே. ஸோ இது வந்துட்டு டிஃபரன்ஷியல் ஃபார்ம் இன்டெக்ரல் ஃபார்மில் வந்துட்டு இதை நம்ம மாற்றி இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஃபீல்ட், அப்புறம் டைம் வேரிங் ஃபீல்டில் இருக்கும். டைம் வேரிங்கில் வந்துட்டு தேர்டு ஃபோர்த்து மட்டும் மாறும். இப்போ ஃபேரடேஸ்ல வந்துட்டு தேர்டு, அப்போ டெல் கிராஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி. அடுத்து ஃபோர்த் வந்துட்டு ஆம்பியர்ஸ்ல எப்படி இருக்குன்னா டெல் கிராஸ் ஹச் ஈக்குவல் டு ஜே இன்டூ டோ டி பை டோ டின்னு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எதை டினோட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் காஸ்லாவா? ஆப்ஷன் பாருங்க, ஏயு பியு என்ன இருக்குது, காஸ்லா தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏயு வரும் பியு வரும். ஸோ இது வந்துட்டு ஸ்டார் மார்க் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 67th என்ன கேட்டிருக்காங்கன்னா த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன, பியா? பிக்கு நார்மலாக என்ன யூனிட் படிச்சிருப்போம், டெஸ்லான்னு படிச்சிருப்போமா? அப்போ டெஸ்லா. இன்னொரு யூனிட் என்னது, வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு பி ஈக்குவல் டு மியூ ஹச். ஹச் வந்துட்டு என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியா? இது யூனிட் வந்துட்டு ஆம்பியர் பெர் மீட்டர். ஓகேவா? அடுத்து 68 த இண்டக்டர் அப்போஸ் த சேஞ்ச் இன். இண்டக்டர் வந்துட்டு எந்த சேஞ்ச் அப்போஸ் பண்ணும்? கரண்ட் வந்துட்டு சடனாக சேஞ்ச் ஆச்சுன்னா அதை அப்போஸ் பண்ணிடும். கெப்பாசிட்டர் தான் என்ன பண்ணும், வோல்டேஜ் சேஞ்ச், சடன் சேஞ்சை வந்துட்டு கெப்பாசிட்டர் வந்துட்டு வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அதை இது பண்ணும். ஸோ 68 கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து 68 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the equivalent self inductance of two coils connected in series. சீரீஸ்ல இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக வந்துட்டு என்ன படிச்சிருந்திருப்போம், L ஈக்குவலண்ட் L1 + L2 + or -2M படிச்சிருப்போம். ப்ளஸ் எதுக்கு படிச்சிருப்போம், சீரீஸ் எய்டிங்க்கு படிச்சிருப்போம். மைனஸ் வந்துட்டு அப்போசிங் படிச்சிருப்போம். சீரீஸ் எய்டிங்னா இப்போ இது L1 இது L2ன்னு இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த மாதிரி சேமா இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல இருக்கு. ஆர் அதர்வைஸ் இது ரெண்டுமே இப்படி எண்டிங்ல இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டுமே ஈக்குவல் இடத்துல ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா இது வந்துட்டு எய்டிங். இதே இது வந்துட்டு அப்போசிங்னா ஒன்று வந்துட்டு ஸ்டார்டிங்லையும் இன்னொன்று வந்துட்டு எண்டிங்லையும் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்துருந்துச்சுன்னா இது அப்போசிங். ஸோ L1 + L2 + or -2M பார்த்துருப்போம். இங்கே செல்ஃப் இண்டக்ஷன் சீரீஸில் கேட்டிருக்காங்க. ஸோ L1 + L2. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்துட்டு என்ன 70th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு இண்டியூஸ்ட் EMF-ஓட மேக்னிடியூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ as per Faraday's law என்ன வரும்னா மேக்னிடியூட் ஆஃப் இண்டியூஸ்ட் EMF which is proportional to rate of change of flux. ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் தான் நம்ம என்ன எழுதிப்போம், EMF = dy/by டிடின்னு எழுதிருப்போமா? அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். dy/dt. பை என்ன கொடுத்துருக்காங்க, 6t² + 3t + 2ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்திருக்கும், 2tன்னு வந்திருக்குமா? அப்போ 6 × 2t 12t + 3. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, t = 3 செகண்ட்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு இண்டியூஸ்ட் EMF என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கிடைச்சிருந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிருக்கோமா, அதில் டீக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 12 × 3 + 3 அப்போ 36 + 3 39 வோல்ட். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 39 வோல்ட். அடுத்து 71 கொஸ்டின் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னடைசேஷனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னது, M = xm/h. மேக்னடைசேஷன்னா என்னன்னா டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸம் என்னன்னா சக்சசிபிலிட்டி. இந்த எக்ஸம் என்னது, μr - 1. இதே இது வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் கேட்டிருந்தாங்கன்னா மேக்னடைசேஷன் பதில் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா போலரைசேஷன் வந்திருக்கும். போலரைசேஷன்னா P. அப்போ P = xc எப்சிலான் ஈன்னு வந்திருக்கும். ஓகேவா? இந்த இது வந்துட்டு இந்த எக்ஸி நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கும்னா εr - 1. ஓகேவா? இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னடைசேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டில் போலரைசேஷன் ரெண்டுக்குமே வந்துட்டு டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் தான் டெஃபினிஷன். ஓகேவா? M = xm, இங்கே வந்துட்டு xc, இங்கே வந்துட்டு எம் போட்டிருப்பாங்க, இங்கே சஃபிஷியன்ட்ல இ போட்டிருப்பாங்க. அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ 71க்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து 79 மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் அரௌண்ட் த க்ளோஸ் பாத் இஸ் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த க்ளோஸ்டு பாத்தில் என்க்ளோஸ்ட் ஆயிருக்க கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்போ MMF இதோட ஃபார்முலா என்னன்னா N × I. இது வந்துட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், I வந்துட்டு கரண்ட். யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பெர் டர்ன். ஓகேவா? SI யூனிட். இதே இது வந்துட்டு CGS யூனிட் ஒரு தடவை கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. கில்பர்ட் வந்துட்டு என்னதுன்னா மேக்னெட்டிக் MMF-ஓட யூனிட் தான். நார்மலாக SI யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பெர் டர்ன்ஸ். ஓகேவா? அடுத்து 73 கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு காயில் இருக்கான், அதில் பிரைமரி டர்ன்ஸ் வந்துட்டு 600, செகண்டரி டர்ன்ஸ் 13 கொடுத்துட்டு அயன் ரிங் ஆஃப் மீன் ரேடியஸ்
0.1 கொடுத்துருக்காங்க. கிராஸ் செக்ஷனோட ரேடியஸ் டயாமீட்டர் வந்துட்டு 4 × 10⁻⁻² கொடுத்துட்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, மியூஆர் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு? மியூ n² a/Lன்னு எழுதிருப்போமா. ஏ வந்துட்டு தெரியும் πr², இது வந்துட்டு சர்க்குலர் ரிங் தானே πr². ஸோ வந்துட்டு நம்ம என்னன்னா இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, இது ரேடியஸ்க்கு மாற்றணும்னா 2 × 10⁻⁻². அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? 4 × 10⁻⁻4πன்னு வந்திருக்குமா. அதான் இங்கே எழுதிருக்கேன். அடுத்து எல் வந்துட்டு லென்த் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு சர்க்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும்? நம்மளுக்கு லென்த்தாக இப்படி வந்துட்டு கிடச்சிருந்துருக்குமா. ஒரு ரப்பர் பேண்டே எடுத்துட்டோம்னா அது கட் பண்ணாலே இப்படி ஒரு நீளமாக ஒன்று கிடச்சிக்குமா, ஒரு எல். ஸோ இதை சுற்றி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போமா. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் தான் எல். அப்போ எல் = 2πr. அப்போ 2πr போட்டிருக்கு. இங்கே ரேடியஸ் என்ன? 0.1. அதை போட்டோம்னா 0.2. ஸோ இங்கே n²க்கு 630. ஒரு சில இதில் சேமா n இருக்கும், அதனால n²ன்னு போட்டோம். இது வந்துட்டு n1, இது n2, அதனால 630. அப்போ மியூக்கு வந்துட்டு என்ன போட்டிருப்போம்? மியூ வந்துட்டு எப்படி எழுதிருப்போம்னா μ0 μrன்னு எழுதிருப்போமா. μ0ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 4π × 10⁻⁻7. μrோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 800. இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைச்சிருந்துருக்குன்னா 3617.2 × 10⁻⁻5ன்னு கிடைச்சிருக்கும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 பாயிண்ட் தள்ளி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வந்திருக்கும்? 36 பாயிண்ட். இங்கே 3 பாயிண்ட்னா இதை அடிச்சு இங்கே வந்துட்டு 10⁻⁻2ன்னு வந்திருக்கணும். அப்போ 3.6 × 10⁻⁻2 ஹென்ரின்னு வந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 3.65 × 10⁻⁻2 ஹென்ரி. ஓகேவா. அடுத்து 74th என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இதே மாடல் தான். இங்கே வந்துட்டு சொலினாய்டல் கொடுத்துட்டாங்க. சொலினாய்டலில் வந்துட்டு டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரே ஒரு எண் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டர்ன்ஸ் கொடுத்துட்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்துட்டு என்னன்னு கொடுத்துட்டாங்க, மியூஆர் கொடுத்துட்டு செல்ஃப் இண்டக்டன்ஸ் பெர் மீட்டர் கேட்டிருக்காங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் பெர் மீட்டர். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா L/L. இண்டக்டன்ஸ் வந்துட்டு எல்லா பெர் மீட்டர்னால எல், மியூ n² a. இதான் ஃபார்முலா. n²க்கு பதிலாக 4000 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மியூக்கு பதிலாக 4π × 10⁻⁻7 × 1000. அடுத்து n² வந்துட்டு 4000 வந்துட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக வந்துட்டு என்ன கிடைச்சிருந்துருக்குன்னா 2.56 × π. இதை நம்ம வந்துட்டு மல்டிபிள் பண்ணோம்னா 8.04 ஹென்ரி பெர் மீட்டர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8.042 ஹென்ரி பெர் மீட்டர். இங்கே வந்துட்டு ஹென்ரி, ஏன்னா வந்துட்டு எல்ல வந்துட்டு இங்கே போட்டோம், இங்கே வந்துட்டு பெர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஹென்ரி பெர் மீட்டர். ஓகேவா. ஸோ 74th கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 75th கொஸ்டினில் லாரன்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாரன்ஸ் ஈக்குவேஷன் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸும் கம்பைன் ஆகுறதா லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ இந்த இதுக்கு என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு என்னதுன்னா QE. மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் வந்துட்டு என்னன்னா Q of V + B. ஸோ இது ரெண்டையுமே நம்ம எழுதியிருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம்? QE + Q of V + Bன்னு எழுதிருப்போமா. ஸோ இதில் Q காமனாக எடுத்திருந்தோம்னா E + U × Bன்னு எழுதியிருப்போம். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, QE + இது வியும் யூ வி எல்லாமே ஒன்று தான். இங்கே வந்துட்டு யூ கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி × B. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, F = Q of E + U × B வெக்டார். ஓகேவா. அடுத்து வந்துட்டு 76th கொஸ்டின், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த சார்ஜ் வித் ரெஃபரன்ஸ் டு டிஸ்டன்ஸ் வச்சு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், E = Q/4πε0 r². அப்போ ஆர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா E வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். கரெக்டு தானே. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸ் வித் ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 79th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ், பேரல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டுட்டு ε0 கொடுத்துட்டாங்க, பேரல் பிளேட் ஏரியா கொடுத்துட்டாங்க, செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இது டி, இது வந்துட்டு ஏ. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், εa/d நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா. ஸோ இந்த வேல்யூலாம் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கணும்னா 13.49 × 10⁻⁻15 ஃபேரட்னு வந்திருக்கு. இங்கே எல்லாமே நானோ ஃபேரட்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்டார் மார்க் கொஸ்டின் தான். இப்போ சப்போஸ் 13.49 ஃபெம்டோ ஃபேரட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா. அடுத்து வந்துட்டு 78th கொஸ்டின் பாருங்க, கெப்பாசிட்டரில் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா என்ன ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக தெரியும், ½CV². இதுதான். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 79th கொஸ்டின், the work done in moving a positive charge on equipotential surface. அதாவது ஒரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணோன்னா அந்த ஒர்க் டன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குபொட்டன்ஷியல் சார்ஜ்னா என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு, அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்துட்டு சேமாக இருக்கும், த்ரூ அவுட் த சர்ஃபேஸில் வந்துட்டு சேமாக இருக்கும். அப்படி சேமாக இருக்கும்போது நம்மளுக்கு டெல்வி என்ன வந்திருக்குன்னா 0வாக இருக்கும். ஃபைனல் வேல்யூ ஒரு மூமெண்ட்லேருந்து இன்னொரு மூமெண்ட்டுக்கு போகும்போது ஒரே வேல்யூ தான் இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு 0, ஏன்னா இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ 0. அப்போ ஒர்க் டன் என்னது? Q × எந்த சார்ஜை மூவ் பண்ணுறோமோ அது × பொட்டன்ஷியல் போட்டிருப்போமா. அப்போ பொட்டன்ஷியல் 0ங்கிறனால ஸோ ஈக்குவல் பொட்டன்ஷியலில் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் டன் ஆல்வேஸ் வந்துட்டு என்னது? 0. ஓகேவா. அடுத்து வந்துட்டு 80th கொஸ்டின், இந்த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் ஃபீல்டு V கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு பொட்டன்ஷியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே பண்ண வேணாம், இந்த பாயிண்ட்டை தூக்கி இந்த இதில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். X, Y, Z. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 2x² பதிலாக -4² இசட்டுக்கு பதிலாக 6 -6 ஆஃப் ஒய்க்கு பதிலாக 5 போட்டோம். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் என்ன வந்திருக்கும்னா 162ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, இந்த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா
T is tangential to the surface D dot SNM. இப்போ காஸ்லா படி பார்க்கும்போது நம்ம என்ன படிச்சிருப்போம், டெல் டாட் டி ஈக்குவல் டு ரோவின்னு படித்தோமா. இங்கே வந்துட்டு அப்ளிகேஷனில் வந்துட்டு என்னென்னா டி டேஞ்சென்டியல்னு இருக்கும், டி நார்மல்னு இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு காஸ்லா படி டி டேஞ்சென்டியல் வந்துட்டு என்ன இருக்குன்னா டி டாட் டிஎஸ் ஈக்குவல் டு 0 தான். இதே இது நார்மலாக இருந்துச்சுன்னா டி டாட் டிஎஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ். அதாவது இது வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சர்க்கிள் கொடுத்தோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், டி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ கியூப் கொடுத்தோம்னா ஏ ஸ்கொயர். ஸோ என்ன சர்ஃபேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல வந்துட்டு டிடிஎஸ் இருக்கும். இப்போ டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க, அது இன்டூ ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. இது எப்போ டி நார்மலுக்கு. இங்கே டேஞ்சென்டியல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 81th கொஸ்டினுக்கு என்னன்னா ஆப்ஷன் டி 0. அடுத்து 82 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டென்சிட்டி கொடுத்துட்டு ரோவி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியல டெல் டாட் டி ஈக்குவல் டு ரோவின்ட்டு கண்டுபிடிச்சி படித்தோமா ஏற்கனவே. அப்போ இங்கே வந்துட்டு டி கொடுத்துட்டாங்க, ரோவி கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு டெல் என்னது, கிரேடியன்ட்டா. கிரேடியன்ட் எப்படி எழுதிருப்போம், டி பை டிஎக்ஸ் டோ பை டோ ஒய் ப்ளஸ் டோ பை டோ இசட். இங்கே வந்துட்டு டென்சிட்டியை வந்து போடுவோம். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இதை வந்துட்டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணும், இது ஒய் இது இசட். இங்கே நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே வந்துட்டு ஒய் டேர்ம் இல்லை, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது 0 ஆகிடும். இங்கே இசட் டேர்ம் இல்லை, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ இந்த ஒரே ஒரு காம்பனன்ட் தான் இருக்கும். அப்போ டி டோ பை டோ எக்ஸ் ஆஃப் -48.2 XYன்னு இருக்கா. இதை வந்துட்டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும், -48.2 ஒய்ன்னு கிடச்சிருந்துருக்குமா. ஸோ ரோவி ஈக்குவல் டு -48.2 ஒய் கூலும் பெர் மீட்டர் கியூப். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 83 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த டிசையர் பவுண்டரி கண்டிஷன் ஃபார் கண்டக்டர் ஃப்ரீ ஸ்பேஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டேஸ் தட். அப்போ கண்டக்டரில் ஃப்ரீ ஸ்பேஸில் வந்துட்டு என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்சைட் அ கண்டக்டர் இஸ் 0. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து வந்துட்டு ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் டு பி கன்சர்வேட்டிவ் இட் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் படி பார்க்கும்போது தேர்ட் லால் என்ன படித்தோம், கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படிச்சோமா. அப்போ என்ன வந்துச்சு, டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு 0ன்னு படிச்சோமா. அதான் இப்போ கன்சர்வேட்டிவ்னா கேர்ள், இர்ரோட்டேஷனல். ஓகேவா, இர்ரோட்டேஷனல்லாம் என்னது, கேர்ள் ப்ராடக்ட் வந்துட்டு 0வாக இருக்கணும். அதான் டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு 0. ஸோ 84th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து வந்துட்டு 85th கொஸ்டின், 2 கெப்பாசிட்டர் கொடுத்துட்டாங்க, அது பேரலில் கனெக்ட் பண்ணிட்டு என்ன 100 வோல்ட் சப்ளைல பேரலில் கனெக்ட் பண்ணிட்டு ஈச் கெப்பாசிட்டரோட சார்ஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரலெல்லாம் என்ன பார்த்தோம், வோல்டேஜ் வந்துட்டு சேம்னு பார்த்தோமா. அப்போ சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா நான் Q ஈக்குவல் டு சிவியா. அப்போ ஃபர்ஸ்ட் Q1 கண்டுபிடிக்கிறோம். இங்கே சார்ஜ் என்ன இருக்குது, கெப்பாசிட்டர் 1 மைக்ரோ ஃபேரட்னு இருக்கா, வோல்டேஜ் என்ன 100. ஸோ இங்கே என்ன வந்திருக்கும், 100 மைக்ரோ கூலும்னு வந்திருக்கும் Q1. Q2 வந்துட்டு என்ன வந்திருக்கும், Q2 எங்கே 2 மைக்ரோ ஃபேரடா, 2 மைக்ரோ ஃபேரட் இன்டூ 100. ஸோ இதை வந்துட்டு என்னது 200 மைக்ரோ கூலும்ஸ். Q1 வந்துட்டு 100 மைக்ரோ கூலும்ஸ், Q2 வந்துட்டு 200 மைக்ரோ கூலும்ஸ். ஸோ 85th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு PK லேர்னிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை.